எங்க சித்த மருத்துவத்துல நோய் அணுகாவிதியில ஒரு அரிசியை பத்தி ஒரு பாட்டு உண்டு. நல்ல நீரிழிவை போக்கும் தான் மெல்ல பசி அளிக்கும் மணிச்சம்பா. இந்த நல்ல மெல்லங்கிறதுனால அது மதன் கார்கியோ இல்ல அவங்க அப்பா வைரமுத்தோ எழுதுனது இல்ல. எதுகை மோனைக்காய் எடுத்து போட்டு இது எழுதுனது யாரோ ஒரு சித்தர் எழுதியிருக்காங்க. மெல்ல பசி அளிக்கும் அப்படின்னா, மெல்ல பசி வந்ததுனாலே அவனுக்கு எனர்ஜி நல்லா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தான் அவனுக்கு பசி வருது அப்படின்னா, ஒரு சஸ்டெயின்ட் எனர்ஜி வேணும்னா அவன் முன்னாடி லோ கிளைசிமிக்கா சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த லோ கிளைசிமிக்கா அந்த மணிச்சம்பா இருக்கான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம் சார். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பாரம்பரிய அரிசி இனங்களை தேடி அலைஞ்சோம். அப்ப என்னால மணிச்சம்பா இதான் கண்டுபிடிக்க முடியல. காடைக்கண்டியில இருந்து, கருங்குருவில இருந்து, மாப்பிள்ளை சம்பால இருந்து எல்லா மரபு அரிசிகளை, இந்த துங்கபத்ரா அரிசிக்கரா இடத்துல இருந்து காவிரி படுகை வரைக்கும் எத்தனையோ இடங்கள்ல உள்ள மரபு அரிசிகளை பார்த்தா பெருவாரியான மரபு அரிசிகள் லோ கிளைசிமிக்கா இருந்துச்சு. நான் அதுலயும் பட்டத்தீட்டி பாலிஷ் பண்ணி மாவாக்கி ரொம்ப ஒரு ஃபுல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிட்டீங்கன்னா அதுவும் வேகமா அப்சார்ப் ஆகும். ரத்தத்தில் சர்க்கரையை மெதுவா உள்ள கொண்டு வரும்.